டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். திருப்பூரிலிருந்து ஈரோடு வந்து கொண்டிருந்த ஒரு தனியார் பேருந்து அது விபத்துக்குள்ளாகி பல பேர் அடிபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய பெருந்துறை கல்லூரி மருத்துவமனையிலே 20 பேர் இப்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த 20 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஆபத்தும் இல்லாத சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். இங்கே மருத்துவமனையிலே உடனடியாக மருத்துவர்கள், செவிலியர்கள், அத்துணை மருத்துவ பணியாளர்களும் இந்த செய்தி வந்தவுடனேயே அவர்கள் தயார் நிலையிலே இருந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 80 பேர் இந்த பணிகளை செய்வதற்காக தயார் நிலையில் இருந்து அவர்களுக்கு அத்தனை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்தவுடன் என்னை நேரடியாக உடனடியாக போய் பார்க்க வேண்டும் என்று எனக்கு சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நான் இங்கே வந்து அந்த 20 பேர் மருத்துவமனையில் இருக்கிற அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் பார்த்து நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர்களை பொறுத்தவரை மருத்துவமனையில் மேற்கொண்ட சிகிச்சைகளை அவர்கள் ஒரு திருப்தியாக இருப்பதாக எங்களுக்கு தெரிகிறது. எனவே இன்னும் அவர்களுக்கு என்ன சிகிச்சை தேவையோ அதை கண்டிப்பாக இங்கிருந்து செய்து அவர்கள் அனுப்புவார்கள். அதேபோல 2 பேர் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஒரு பேஷண்ட் அனுப்பப்பட்டிருக்கிறார். இன்னொருவர் அவருடைய விருப்பப்படி கங்கா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். எனவே அவர்கள் 2 பேரும் அங்கே சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொஞ்சம் கூடுதலான அடிபட்டிருக்கிறது. ஆனால் உயிருக்கு ஆபத்தில்லை என்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. அது அல்லாமல் ஒரு 2 பேர் அந்த இடத்திலேயே, சம்பவ இடத்திலேயே மரணமடைந்து விட்டார்கள். அந்த குடும்பமும் இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கிறோம். எனவே இது ஒரு விரும்பத்தகாத ஒரு செயலாகத்தான் நடந்துவிட்டது. இது அரசு சார்பாக இதுபோல பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு என்ன மாதிரியான தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கண்டிப்பாக அரசாங்கம் எடுக்கும். அந்த இடங்களை உரிய அதிகாரிகள் மூலமாக பார்வையிட்டு அதிலே அந்த விபத்து நடப்பதற்கு என்ன காரணமாக இருந்தது, முன்னாலே வந்த 2 வாகனங்களை ஓவர்டேக் செய்வதற்காக செய்த பொழுது அது தவறி இப்படி நடந்துவிட்டதாகவும் சொல்லுகிறார்கள். எனவே அது முழுமையான விசாரணையிலே அந்த இடத்துல வேறு என்ன நாம் பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் பார்த்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். விபத்துக்கு காரணமா முக்கியமா என்று சொல்றாங்க. ஒண்ணு, பேருந்துல அதிகப்படியான பயணிகள், மற்றொன்று இந்த வேகமா சென்றதுதான் காரணமா சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? பேருந்துகள் போதிய அளவு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து இல்ல அது இப்ப சொன்னாங்க. குறிப்பாக அந்த ஓவர் ஸ்பீடுங்கிறதெல்லாம் இப்பொழுது நான் சொன்னா சரியா இருக்காது. அது விசாரணை செய்து அதற்கு என்ன காரணம் என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும். அதேபோல கூடுதலான எண்ணிக்கையில பேருந்தில் வந்தார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அது உண்மை என்று தெரிகிறது. அது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ஒரு ட்ரிப் தான் அப்படி இருக்கிறது. அதேபோல மாலையில கூட அது ஸ்கேட்டர்டா போயிடுறாங்க. காலையில கல்லூரிக்கு வருகிற பொழுதுதான் இது ஒரே நேரத்தில் வருகிற ஒரு சூழ்நிலை. எனவே கண்டிப்பாக அதை பற்றி ஆய்வு செய்யப்படும். அந்த கல்லூரி நிர்வாகம், கல்லூரி வாகனம் வருகிறது, பல பேர் அதை தவிர்த்துவிட்டு தனியார் வண்டியிலே வருகிறார்கள் என்ற ஒரு செய்தியும் சொல்லப்படுகிறது. எனவே இது முழுமையாக என்ன என்று ஆய்வு செய்து, இந்த இடம் மட்டுமல்ல, இது உதாரணமாக வைத்துக்கொண்டு மற்ற இடங்களிலேயும் இதுபோல அந்த பீக் டைம்ல என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கிறது, அதற்கு என்ன தீர்வு என்பதை கண்டிப்பாக எடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் சொல்லி அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு பேருந்துகள் அந்த கல்லூரி பேருந்து நிறுத்தத்தை நிற்கிறது இல்லை, அதனால்தான் நாங்கள் தனியார் பேருந்து அதிக அளவு நாட இல்ல அது மாதிரி நிற்காம போறது. ஏன்னா ஒரு பஸ் ஸ்டாப்னு இருந்ததுன்னா கண்டிப்பா நிறுத்துவாங்க.
இடையில வந்து எங்கேயாச்சும் நிறுத்த சொன்னா தான் அவங்க நிறுத்த மாட்டாங்க. காரணம் டைமிங் அவங்க எடுக்க முடியாதுங்கிறதுனால அந்த பஸ் ஸ்டாப்ல வந்து அவங்க நிறுத்தணும். அப்படி நிறுத்தாம இருந்தா கண்டிப்பா அவங்க சொல்லி அதற்கான நடவடிக்கையை நம்ம எடுக்க சொல்லலாம். குறைஞ்சபட்சம் இந்த காலை நேரத்தில் கல்லூரி பேருந்து நிறுத்தணும். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி இல்ல பேருந்து அதாவது ஒரு கல்லூரி இருக்கிறது, அங்கே நிறைய மாணவர்கள் இறங்குகிறார்கள் என்றால் கண்டிப்பாக பேருந்து நிறுத்தம் போடப்படுகிறது. எனவே அந்த நிறுத்தத்திலே நிறுத்தாமல் கண்டிப்பா போக மாட்டாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இறங்கி ஆகணும். அதனால கண்டிப்பா வந்து அங்க நிறுத்தித்தான் ஆகணும். இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கிற காரணத்தால் அதை பற்றி சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் விசாரித்து அதுபோல சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்ளலாம். குறிப்பா தனியார் பேருந்துகளில் அதிக அளவு பயணிகள் ஏற்றிருப்பது இந்த விபத்துல மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் தொடருது, இப்பயும் தொடர்ந்து தான் இருக்கு. அது தடுக்க என்ன நடவடிக்கை? அதாவது எந்த பேருந்தாக இருந்தாலும் சரி, அரசு பேருந்தோ தனியார் பேருந்தோ ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலே நிச்சயமாக பயணிகளை ஏற்றி செல்லக்கூடாது. அது எல்லா நேரத்திலையும் நடப்பதில்லை. காலையில ஒரு குறிப்பிட்ட டைம், அது ஒரு ட்ரிப் தான். அந்த வாகனம் வருகிற ஒரே ஒரு ட்ரிப். ரெண்டாவது ட்ரிப்ல பாத்தீங்கன்னாக்கா காலியா வரும். அதே மாதிரி மாலையில போகிற பொழுது ஒரு ட்ரிப், அதுவும் ஒர்க்கிங் டே. அந்த ஒரு 5 நாள், அந்த 5 நாள்ல தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை. சாட்டர்டே சண்டேல அவ்வளவு பிரச்சனை இருக்கிறது இல்ல. இருந்தாலும் இந்த 5 நாட்களும் இந்த ஒர்க்கிங் டேல வேற ஏதாச்சும் வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரிப் மாதிரி ஏதாச்சும் விடலாமா, மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே பேசி கல்லூரி நிர்வாகத்தை அழைத்து அவர்களுக்கு எங்கெங்கே இருந்து மாணவர்கள் வருகிறார்கள் அத்தனை பேரையும் அவர்களுடைய வாகனத்திலே கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எல்லா கல்லூரிகள், எல்லா பள்ளிகள், தனியார் பள்ளிகள் எல்லோரையும் அழைத்து பேசி அவர்கள் என்ன ஏற்பாடு செய்கிறார்கள் என்பதையும் நாங்கள், ஏன்னா நம்ம குற்றம் சொல்லிட முடியாது. அவங்க வந்து வண்டி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க, அதுல பரவலாக போகிறார்கள் அல்லது வண்டியில் ஏறாம இருக்காங்க. எனவே நமக்கு இந்த மாதிரி விடுகிற பொழுது அரசு சார்பிலே கார்பரேஷன் இருந்து, போக்குவரத்து கழகத்திலிருந்து எவ்வளவு வாகனங்கள் விட வேண்டும், என்ன நேரத்திற்கு விட வேண்டும் என்பதை எல்லாம் ஆய்வு செய்து ஒரு பட்டியலாக போட்டு அதற்கான ஒரு தீர்வை கண்டிப்பாக அரசு சார்பில் எடுப்போம். அது வந்து அது சில முறைகள் இருக்கிறது, அந்த முறைப்படி அது செய்யப்படும். நாங்க வந்து கட்சியினுடைய சார்பாக சில தலைவர் சொல்றதை வச்சு நாங்கள் கட்சியினுடைய சார்பாக சில இது பண்ணியிருக்கோம். எங்களுடைய லோக்கல் கட்சிக்காரர்கள் அங்கிருந்து வந்திருக்காங்க, ஊத்துக்குழி அங்கிருந்தெல்லாம் வந்திருக்காங்க. பெருந்துறையில் இருக்கிற நண்பர்கள் அத்தனை பேர் மூலமாக அவர்களுக்கு சில கொஞ்சம் இது நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் அரசு சார்பாக அல்லது மற்ற வகையிலே இன்சூரன்ஸ் இப்படி என்ன செய்ய முடியும் என்பதை நாங்கள் டாக்டர்ஸ் பேசியிருக்கோம். அதுக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ வந்து டாக்டர்களை பொறுத்தவரை நாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். மிகச்சிறப்பாக, மிக எச்சரிக்கையாக இருந்து செய்திருக்கிறார்கள். அதே போல செவிலியர்கள், மற்ற அத்துணை ஸ்டாஃபும் இதில் பணியாற்றியிருக்கிறார்கள். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.